ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், நான் +2 முடிச்சதுக்கப்புறமா இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம், ஒரு ஆர்ட்ஸில் படிக்கலாம், இல்லை இன்ஜினியரிங்கில் படிக்கலாம், இல்லை மெடிக்கல் ஃபீல்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜில் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ காலேஜில் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான ஒர்க் தான் நம்மளுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம நல்லா படித்தா. ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க, இப்போ வந்து ஃபியூச்சரில் எனக்கு ஒரு வேலைக்கு போகணும், நல்ல வேலையாக இருக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், என்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் சாத்தியம். ஏன்னா வந்து நம்ம வேறு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல், சிவில், இந்த எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு போதுமான அளவு சம்பளம் கண்டிப்பாக கிடைக்காது. இது ஃப்ராங்காக சொல்லணும்னா இதுதான் உண்மை. ஆனால் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் ஒரு மினிமம் சேலரிக்கு போனாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறும்போது உங்கள் சேலரி பர் ஆனம் வந்து 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு, அடுத்த கம்பெனி மாறும்போது மினிமம் 30-40%, ஒரு சிலர் வந்து டபுளாக 100% ஆகி கூட வாங்க நிறைய சான்சஸ் இருக்குது, அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டு அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதை பொறுத்து. ஆனால் மற்ற சிவிலோ, மெக்கானிக்கலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு மாறிங்கன்னா ஒரு 10,000 ஒரு 20,000 சம்பளம் வாங்குற பர்சன் பண்ணாங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2,000 3,000 அவ்வளோதான் ஏற்றுவாங்க. ஆனால் ஐடியில் மட்டும்தான் இருக்கிறதுலே பெரிய அப்படியே சேலரி டபுள் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கிறது ஐடியில் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டெல்லாம் அவ்வளோ நம்ம நினைக்கிற மாதிரி லீவோ இல்லை ஃப்ரீ டைமோ அதெல்லாம் இருக்காது. சிவில், மெக்கானிக்கல் இந்த ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா நான் படித்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் இருக்கிற பசங்க எல்லாருமே சிவில், மெக்கானிக்கல் அதில் தான் படிப்பாங்க. கடைசியில் தான் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டே சூஸ் பண்ணுறதுன்னு வழி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க ஐடிக்குள்ளே போவாங்க. ஐடின்றது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், ஆனால் வந்து படிக்கும்போது யாருக்கும் தெரியதில்லை, பட் வேலைக்கு போகும்போது எல்லாருமே ஐடி கம்பெனி நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம், லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் லீவ் கிடைக்கிற ஒரு ஃபீல்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். நான் ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை புகழ்ந்து சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் படித்தது வந்து பிஇ சிவில், பட் அந்த சிவிலில் படிச்சுட்டு வேலை கிடையாது, லாக்டவுனில் எக்கச்சக்கமான பிரச்சனை, பீஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் ஒரு சில வீடியோஸ்லாம் ப்ரீவியஸாக போட்டிருப்பேன். நான் வந்து ஒர்க் பண்ண ஃபீல்டில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், அதெல்லாம் லைஃப்பில் செட் ஆகலை அப்படின்னு தான் அந்த வேலையை விட்டுட்டு இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சஜஷன் மட்டும் தான். சரி, நீங்கள் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி இந்த டிபார்ட்மெண்ட் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா, ஐடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட இருக்கலாம், நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஏன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன்னா நிறைய பேர் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா படிக்கிற பையனாக இருப்பாங்க, ஆனால் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கி பேசுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, ஒரு நர்வஸாக பேசுவாங்க. காலேஜ் டைமில் நம்ம முக்கியமாக டெவலப் பண்ண வேண்டியது நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபியூச்சரில் ஐடிக்குள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று ப்ரோக்ராமிங்கில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நல்லா கற்றுக்கோங்க. பைத்தானோ, ஜாவாவோ, C# ஏதோ ஒன்று நல்லா கற்றுக்கோங்க. ப்ரோக்ராமிங் சைடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நெட்வொர்க்கிங் சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ப்ரோக்ராமிங்கோட நெட்வொர்க்கிங் ஷார்ட் டியூரேஷனில் ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா லாஜிக்கலாக ப்ரோக்ராமிங்கில் யோசிக்க ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லைன்னா நெட்வொர்க்கிங்கில் வந்து உங்களால் ஈஸியாக ஒரு சில விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன படிக்கிறதுனே ஐடியாலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சேருங்க. 4 வருஷத்தில் உங்களோட கம்யூனிகேஷன் சுத்தமாக உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரலனாலும் 4 வருஷத்தில் ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அப்புறம் ப்ரோக்ராமிங் இல்லைன்னா நெட்வொர்க்கிங், இது ரெண்டு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் பேரலாக சைடில் அட்லீஸ்ட் ஒரு டேக்கு ஒரு ½ ஹவர் படிச்சிங்கன்னா கூட போதும். 4 வருஷத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த விஷயங்களை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துக்காக நன்றி. உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐடி டிபார்ட்மெண்ட்டை பற்றி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் வரட்டும். ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் இந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என் பேர் விக்னேஷ். பாய்.